முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் மாலதி ரவி. நான் ஒரு ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் கோச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மேஜிக் வேர்ட்ஸ். அதாவது நம்ம நினைக்கிறோம் சில வார்த்தைகள் வந்து அஃபீஷியலாக யூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸாக நினைக்கிறோம். அதை வந்து அஃபீஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயங்குறதே இல்லை. மற்றவங்க வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த வார்த்தைகளை நம்ம வீட்டில் பயன்படுத்தணும்னா, நம்ம வீட்டில் இருக்க பீப்புளோட, நம்ம ஃபேமிலியோட பயன்படுத்தணும்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசங்க இதை பார்த்து கற்றுக்குறாங்க, அதை பார்த்து கற்றுக்குறாங்க, அப்படியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை பார்த்தும் சில விஷயங்கள் கற்றுப்பாங்க. அதுதான் நம்மளோட பிஹேவியர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை. அதில் ஃபஸ்ட்டு ப்ளீஸிங் வேர்ட் பார்த்திங்கன்னா தேங்க்யூ. அதாவது சின்ன சின்ன வேலைகள் செஞ்சால் கூட தேங்க்யூ அப்படிங்கிற வார்த்தை நம்ம நிறைய சொல்லி பழகணும். இப்போ ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, இல்லை நம்ம வெளியிலேருந்து வந்ததும் க்ரீட் பண்ணுறாங்க, நம்ம சில்ட்ரனாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்பௌஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப், ஒரு கடைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா உடனே தேங்க்யூ சொல்லி ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிங்கன்னா இது ரெண்டுமே உங்களோட ஹெல்த்தையும் நல்லா பாதிக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் கெயின் பண்ண முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அவங்களும் இதை கற்றுப்பாங்க. அந்த ஒரு என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த தேங்க்யூ அப்படிங்கிறது வந்து இனிஷியலாக கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படிங்கிற கம்பல்சரி உங்கள் மைண்ட் செட்டில் வைங்க. தேங்க்யூ இஸ் அ வண்டர்ஃபுல் வேர்ட். ஏன்னா பசங்க இன்னைக்கு பொல்யூட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க நல்ல விஷயம் ஒன்று கற்றுக்கணும், நம்மளும் ரிலாக்ஸாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உங்கள் ஃபேமிலியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது இதுக்கான ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்த வேர்ட் சாரி. இந்த சாரி அப்படிங்கிறது நம்மளோட ஈகோ அப்படிங்கிறதோட ஒரு சின்ன கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். சாரி, ஏதாவது ஒரு தப்பு நடந்துடுச்சு அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு சாரி சொல்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஆஃப் த கேம். அப்போ எல்லாருக்குமே ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஏதோ ஒரு இடத்துல பை டிஃபால்ட் தப்பு நடந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் சாரி சொல்லலாம். இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து போகிற வழியில் எதையோ ஒன்று தட்டி விட்டுட்டேன், அது என்னோட தப்பு. பொருள் வச்ச இடத்துல வந்து அவங்க தப்பாக வச்சுருக்காங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நான் போன இடத்துல தப்பாக போயிட்டேன் அப்படின்னாலும் சரி, ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கலாம், இல்லை யாராவது ஒருத்தர் மேலே கூட தப்பு இருக்கலாம். உடனே நம்ம அந்த இடத்துல சாரி சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து வின் பண்ணுற மாதிரி, அந்த பீப்புளோட ஹார்ட்டை வின் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு அர்த்தம். இந்த இடத்துல ஈகோ அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். எவ்ரிதிங் கோஸ் அவுட், ஈவன் காட் வில் கோ அவுட். ஈகோ நம்மக்கிட்ட இருந்ததுன்னா எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, மணியாக இருந்தாலும் சரி, எல்லாமே எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் இந்த ஈகோங்கிற ஒரு வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாத்தையும் வெளியேற்றிடும். ஸோ இந்த ஈகோவை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா சாரி சொல்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரீசன் கண்டுபிடிச்சிக்கோங்க, எதையாவது ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. சாரி இஸ் அ வண்டர்ஃபுல் மேஜிக் வேர்ட் விச் வில் பைண்ட் யூ. அண்ட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாரிக்கு 100 மடங்கு ரியலைசேஷன் நடக்கும். நீங்கள் எதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் ஃபேமிலிக்குள்ளே மாறும். அதுக்கு அடுத்ததான் ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தை. அதாவது சில விஷயங்களை நம்ம அதிகாரமாக சொல்லியே பழகியிருக்கோம். அது மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, அப்படி அதிகாரமாக சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு இடத்துல ஒரு 2 வாட்டி சொல்லிவிட்டு 3ஆவது வாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கணும் அப்படின்னா ப்ளீஸுங்கிற ஒரு சின்ன வார்த்தையை நீங்கள் விட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த வேலை ஈஸியாக நடக்கும். உங்களுக்குமே காம்ப்ளிகேஷன்ஸாவோ, ஃபைட்ஸாவோ, ஆர்கியூமெண்ட்ஸாவோ நடக்காது. ஸோ தட் அவங்களுக்கு வந்து அது பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான சூழ்நிலை உங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்கும். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு புது எனர்ஜி, புது வைப்ரேஷன். அது வந்து ஒரு மாலுக்கு போனால் தான் கிடைக்கும், ஒரு இடத்துக்கு போனால் தான் கிடைக்கும், இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணால் தான் கிடைக்கும், அப்படியெல்லாம் கிடையாது. ஹோம் இஸ் அ ஹெவன். அந்த வீடை வந்து நம்ம ரொம்ப ப்ளசண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மேஜிக் வேர்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கணும். அதுக்கு அடுத்த ஒரு வேர்ட் வந்து மே ஐ. எவ்வளோதான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும், உங்கள் குழந்தைங்களாக இருந்தாலும், உங்கள் வீட்டு பெரியவங்களாக இருந்தாலும், உங்களோட ஸ்பௌஸாக இருந்தாலும், ஹேவ் அ லிமிட் பார்டர் ஆன் இட். நான் வரலாமா, நான் சொல்லாமான்ற விஷயத்தை கேட்டுட்டு நீங்கள் வந்து அதை இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அப்படி சொன்னீங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய பீக்கில் எவ்வளோ பெரிய எமோஷன்ஸ் இருந்தாலும் அது ஈஸியாக பிரேக் அவுட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மே ஐ, நான் சொல்லலாமா, இல்லை இதுவா அப்படின்னு நீங்களே ஒரு வாட்டி ரியலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் இதை பேசுகிறது அவசியமா அப்படின்னு ஒரு நிமிஷம் உங்களுக்குள்ளே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. இட்
இஸ் அ மேஜிக் வேர்ட். நான் இதை சொன்னால் இந்த நேரத்துக்கு இது வேர்த்தா அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்கே நீங்கள் கேட்டுக்கோங்க. இன்னொன்று அப்போனண்ட்டுக்கு இதை கேளுங்க. அதுக்கு அடுத்ததாக எக்ஸ்கியூஸ் மீ. இது வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட இன்னொரு வருஷன் தான். ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் சில விஷயங்களில் பர்மிஷனோட என்ட்ரி ஆகிறதுக்கு, நீங்கள் பழகிறதுக்கும் அந்த இடத்துல இருந்து நீங்கள் விலகிறதுக்கும் எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஆங்கில வார்த்தைகள் தான், ஆனால் இது தமிழ் அர்த்தத்தில் போனால் நிறைய போகும். பட் இந்த மாதிரி சிம்பிள் வேர்ட்ஸை உங்கள் வீட்டில், இது அஃபிஷியல் லாங்குவேஜ் கிடையவே கிடையாது. இட் இஸ் அ பாண்டிங் லாங்குவேஜ். பீஸ், ஹார்மனி, இது எல்லாமே இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னா இந்த மேஜிக் வேர்ட்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து வீட்டில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு வார்த்தை 2 வார்த்தை இதை வந்து எங்கே பாரு உங்கள் போர்ட்ஸாக நிறைய டெம்ப்ளேட்ஸாக கிடைக்குது, மாட்டி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஒன்று ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 5 மேஜிக்கல் வேர்ட்ஸோட டெம்ப்ளேட்ஸ் நிறைய கிடைக்குது. ஏன்னா இன்றைக்கி சொல்லிட்டோம், உடனே நீங்கள் ட்ரை பண்ணியும் பார்ப்பீங்க, அதுக்கான சின்ன சின்ன அட்டம்ப்ட்ஸ் பண்ணுவீங்க. பண்ணும்பொழுது நிறைய பேர் உங்களை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, புதுசாக ஒரு மாற்றம் நடக்குதுன்னு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மத்தியில் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்துங்கிறது பை ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸோட உங்களை ஹலோ டாக்டரில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.